உலக ஒழுங்கை அமெரிக்க நலன் சார்ந்து ஒரு புதிய சட்டத்தை, புதிய ஒழுங்கை, புதிய வேல்யூஸை தான் உருவாக்க போவதாக சொல்கிறார். அமெரிக்கா விரும்புவதுதான் உலக ஒழுங்கு, அமெரிக்கா சொல்லுவதுதான் உலக ஒழுங்கு. இதுதான் அவர்கள் சொல்லுகிற உலக ஒழுங்கு. இவற்றுக்கு நாங்கள் சற்று பொலிட்டிக்கல் பிலோசபி சற்று போவோம். அரணிமலத்தில் நான் போகிறேன். கிமு 4ஆம் நூற்றாண்டில் பிளேட்டோனுடைய சகோதரனாக இருந்தவர் குளோபல். அவர் நீதி பற்றி ஒரு தெளிவான கோட்பாட்டை ஏறக்குறைய சமபலம் கொண்ட சக்திகளுக்கு இடையே நீதி நிலைநாட்டப்பட முடியும். ஆனால் சமபலமற்ற ஒரு சக்தி மேலான சக்தியின் சம்பந்தப்படும் இடத்தில் மேலான சக்தியின் ஆணைக்கு நீதி உட்படும். எனவே நீதி என்பது மேலான சக்தியினால் நிர்ணயிக்கப்படும். இதுதான் அவருடைய கோட்பாடு. இன்று வரை, அதாவது ஏழறிந்த வரலாற்றில் இருந்து மட்டுமல்ல, ஏழறியாத வரலாற்றிலும் இதுதான் உண்மை. எனவே சமபலம் கொண்ட சக்திகள் இருக்கும் நிலை அல்லது சமபலம் அற்ற சக்தியை கொண்ட நிலை என்ற ரெண்டு நிலை உண்டு. ரெண்டு சமபலம் இல்லையோ அங்கே இருக்கவே மாட்டாது. இப்போது அமெரிக்காவை இந்த ட்ரம்ப் இவ்வாறு தான் சொல்கிறேன். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதன்மையானது, அமெரிக்கா சமபலம் கொண்டது அல்ல, அது மேலானது. அப்படி மேலானது என்றால் அந்த மேலான சக்திக்கு கீழ் எல்லாம் உட்பட வேண்டும். இதுதான் அவர்கள் முன்வைக்கின்ற உலக ஒழுங்கு கோட்பாடு. இந்த உலக ஒழுங்கு கோட்பாட்டை செல்வர புரிந்து கொண்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போக முடியும். இப்போது நீங்கள் இந்த உலக ஒழுங்கு உருவாகிறதுக்கான எப்பொழுதுமே அந்த முகை வெடிப்பு அல்லது முகங்கட்டுதல் அல்லது உருத்திரடல் என்கின்ற ஒன்று உண்டு. அது கௌடியத்திலும் உண்டு. அரசியலில் உலக ஒழுங்குக்கான முகை வெடிப்பு என்பது குறிப்பாக 2ஆம் உலக ஆயுதத்தின் பின்பு மத்திய கிழக்கு அல்லது மேற்காசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராந்தியத்தில் தாண்டி அதை தவிர்த்து வியட்நாம் யுத்தம், கொரியா யுத்தம் என்கின்ற 2 யுத்தங்களின் காலகட்டத்தில் கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவில் சிறிது முகவடிப்புகள் ஏற்பட்டாலும் அவை நிர்ணயகரமான சக்திகளாக நிர்ணயிக்கவில்லை. ஆனால் இதுவரை தொடர்ந்து 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக உலக ஒழுங்கை நிர்ணயித்து செல்வதற்கான யுத்த வெடிப்பு பூனியாக முகை வெடிக்கும் இடமாக இருப்பது மத்திய கிழக்கு அல்லது மேற்காசியா என்று சொல்லி மாறி சொல்றேன் என்றால் அது மேற்காசியா டெக்னிக்கலி சரியான சொல்லு, மத்திய கிழக்கு உள்ளேர்களுக்கு மட்டும் சரியான சொல்லு.